ஹலோ எரியான், ஐம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ மேக் பண்ணிட்டேன். பட் நிறையா பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகலை அப்படிங்கிறதுனால இன்னொரு தாட்டி சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறத பற்றி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்று கூறிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்கலாம். அதாவது மாணவர்கள் சந்தேகம் கேட்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து செப்டம்பர் 21ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க 9 to 12ஆம் மாணவர்களுக்கு. அப்படி ரீஓப்பன் பண்ணி ஒரே வாரத்தில் 26 மாணவர்களுக்கு கொரோனா வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கார். அதாவது ஆந்திராவில் பள்ளிகள் திறந்த ஒரே வாரத்தில் 26 பேர் கொரோனா வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். ஏன்னா மாணவர்கள்கிட்ட சமூக இடைவெளி அப்புறம் மாஸ்க் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பள்ளிகள் திறக்கிறத பற்றி இப்போதைக்கு பேச முடியாதுங்க. பள்ளிகள் திறக்கிறதெல்லாம் கொரோனா குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களால் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாத கடைசியாக மாணவர்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்காவும் சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அவர் இன்னைக்கு சொன்ன பாயிண்ட் தான். அதாவது ஆந்திராவில் பள்ளிகள் திறந்த வெறும் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 26 மாணவர்களுக்கு கொரோனா வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் பள்ளிகள் தமிழ்நாட்டில் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் அப்போ எப்போ தான் திறப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாலாம் குறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் முதலமைச்சர் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் போடுவோம். அப்படி போட்டதுக்கப்புறம் எல்லாரும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் பள்ளிகள் திறக்கிறத பற்றி பேசுவோம், முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது எல்லாமே கொரோனா குறைஞ்சதுக்கப்புறம் தான். ஓகேங்களா? கொரோனா குறையிற வரைக்கும் பள்ளிக்கூடத்தை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் உறுதியாக சொல்லியிருக்காரு. ஓகே பாய், தேங்க்யூ.